கணபதே நம. 1. ஞான சம்ஹிதை. அதில் 23 திரிபுர தகனம். சூதமா முனிவர் மேலும் தொடர்ந்து சொல்லலானார். முனிவர்களே, 14 உலகமயமான திவ்ய ரதத்தை மிக முயன்று தேவதேவனான மகாதேவனுக்கு விஸ்வகர்மன் செய்து முடித்தான். சர்வ பூதமயமாயும் பொன்னால் செய்யப்பட்டதும், வலதுபுறம் சூரியனையும் இடதுபுறம் சந்திரனையும் சக்கரங்களாக கொண்டதும், நட்சத்திரங்கள் எல்லாம் வாம பாரிச சக்கரத்திற்கு அலங்காரம் செய்யப்பட்டதாயும், ருதுக்கள் 6 கால நிரூபணத்துக்காக 2 சக்கரங்களில் இருக்கத்தக்கதாகவும், ஆகாயமே கொடுமுடியாகவும், மந்திரகிரியே ரத நீடம் ஆகவும், அஸ்தகிரியும் உதயகிரியும் இருசுக்கள் ஆகவும், வருஷங்கள் வேகமாகவும், உத்தராயண தட்சணாயனங்கள் ரதம் செல்லும் வழியாகவும், சப்த சமுத்திரங்கள் அலங்காரமாகவும், கங்கை முதலிய நதி நங்கையர்கள் சகல ஆபரண பூஷணதாரிகளாய் சாமரை வீசவும், பிரம்மன் ரத சாரதியாக கடிவாளங்களை ஏந்தவும், பிரணவத்தை குதிரைகளைச் செலுத்தும் கோலாகவும், விந்த மலையை குடையாகவும், மந்தர மலையை குடைக்கொம்பாகவும், மேரு மலையை வில்லாகவும், வாசுகியை நானாகவும், சரஸ்வதி அதிர்கட்டிய மணியாகவும், விஷ்ணு பானமாகவும், அக்னி சல்லியமாகவும், வேதங்கள் 4 4 குதிரைகளாகவும், துருவன் முதலிய நட்சத்திரங்கள் அலங்காரமாகவும், பிரம்மாண்டத்திலுள்ள யாவும் சம்பந்தமும் கொண்ட திவ்ய ரதத்தை சிருஷ்டித்து கொடுத்தான். சிவபெருமான் சர்வதேவ ஸ்ரூபராய் அந்த யுத்த சன்னந்தனமான ரதத்தில் ஆரோகணித்தார். அச்சமயத்தில் முனிவர்கள் ஜெய ஜெயவென்று முழங்கினார்கள். தேவ மங்கையர்கள் பல்லாண்டு பாடினார்கள். இந்த ரதம் செல்லும் போது உலகத்தை தாங்கும் கூர்ம ரூபியான நாராயணன் இடது ரூபத்தை வகித்து வந்து அந்த ரதத்தை தானும் சுமந்தார். அந்த ரதம் மனோவேகத்துடன் நடந்து யுத்த கோலமாக திரிபுரமாகிய ராட்சச வாசஸ்தானத்திற்கு சென்றது. அதா தஸ்யர தஸ்யாஸ்ய பகவான் தரணீதர விருமேந்தித்ரூபி சோத சாத ஸ்தாபயா மாச வைரதம். அச்சமயத்தில் தேவர்களும் மாமுனிவர்களும் சகல உலகங்கட்கும் சுகத்தை செய்யும் சதாசிவ மூர்த்தியை தரிசித்து களித்து ஜெய ஜெயவென்று புகழ்ந்தார்கள். அந்த ஸ்தோத்திரத்தையும் அவ்வலங்காரத்தையும் 100 வருஷம் வரை வர்ணித்துச் சொன்னாலும் முடியாது. பார்வதி தேவியும் சிவபெருமானுடன் அவ்விரதத்திலிருந்து திரிபுர சம்சாரம் செய்து தேவர் முனிவர்கட்கு சுகம் உண்டாகுவதற்காக தானும் உடன் சென்றாள். விஷ்ணு இந்திரன் முதலிய இமையவர்கள் தங்கள் தங்கள் வாகனங்களான இரத கஜ துரக விமானாதிகளில் ஏறி ஆயுதபாணிகளாய் சிவபெருமானுக்கு முன்னே திரிபுரத்தை நோக்கி நடந்தார்கள். ஜடைகளையும் முனிவர்கள் தண்ட கமண்டலங்களுடன் குதித்து ஆர்ப்பரித்தார்கள். சித்தர் சாரணர் முதலானவர் புஷ்பமாரி பொழிந்தார்கள். சிவபெருமான் யுத்த கோலமாக திரிபுரத்தை நோக்கி செல்லும்போது பரக்ரந்தன், குந்தந்தன், கம்பன், பிரகம்பன், இந்திரன், இந்திர பகவான், யுந்தன், ஹிமகரன், சதாட்சன், பஞ்சாக்ஷன், ஹைஸ்ராக்ஷன், மகோதரன், சதர்ஜவன், சதாஸ்யன், கங்கடன், கடபோதனன், த்விசிரன், த்ரிசிரன், ஏகானனன், அஜவக்திரன், ஹயவக்திரன், கஜவக்திரன், ஊர்த்தவக்திரன் முதலான எண்ணிறந்த லட்சக்கணக்குள்ள சிவகண தலைவர்கள் ஒரு வார்த்தை சொல்லலானார்கள். ஐயனே, தாங்கள் மனதால் நினைத்த உடனே சகல சராசரங்களையும் சம்ஹரிக்கும் ஆற்றல் படைத்தவராக இருக்கும்போது
இந்த ஆடம்பரங்கள் எதற்கு? சகல பரிவாரங்களுடன் கூடி இப்படி ரதத்தில் ஏறி ஆயுத பாணியாய் தேவசேனா சமூகத்துடன் வருவானேன்? இவற்றால் என்ன பயன்? இது விஷயத்தில் துஷ்டர்களுக்கு நம்பிக்கை வரவும் தங்கள் கீர்த்தி உலகத்தில் வியாபிக்கவும் சித்தமானீர் என்றார்கள். எல்லா தேவர்களும் காப்பாற்றுபவர் சிவபெருமானே அன்றி பிறிதொருவர் இல்லை ஆதலால் அவர் திரிபுர சம்காரம் நிமித்தமாக வில்லை வளைத்தார். அப்போது திரிபுரங்கள் ஒன்று சேர்ந்தன. அது கண்ட தேவர்கள் பெரும் சந்தோஷம் அடைந்தார்கள். தேவர்கள், முனிவர்கள், சித்தர் முதலிய 14 கணங்களும் அஷ்டமூர்த்தமாக விளங்குந் சிவபெருமானை துதித்தார்கள்.